guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா pink glowing glassy skin makeup எப்படி பண்றதுன்னு தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது ஒரு ஹேக் வீடியோ தான். அதனால இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த மேக்கப்பை ரெண்டு விதமா பண்ணி காட்ட போறேன். இந்த ரெண்டு விதத்துல உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அதை நீங்க தாராளமா செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இனி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் பாத்தீங்கன்னா மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி என்னோட முகத்தை வந்து நான் கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். கிளென்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன் முகத்தை. இந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணி நீங்க மேக்கப் போடும்போது தான் உங்க மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்கா அப்படியே இருக்கும். அதுக்காக நீங்க இந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா கிளென்ஸ் வச்சு என்னோட முகத்தை நான் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் பண்ண போறது என்னோட ஸ்கின்க்கு மாய்ஸ்சரைசர் போட்டுக்க போறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாய்ஸ்சரைசர் போடும்போது இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் நம்ம ஸ்கின்குள்ள போற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணி விட்டுருங்க ஃபேஸ்க்கு. இப்போ பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் என்னோட ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லயுமே blush வச்சிருப்போம். blush எடுத்துக்கோங்க. blush எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கிடைக்கல அப்படின்னா நீங்க பட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் பட்ஸ் எடுத்துட்டு அதுல இந்த பிங்க் இதை வந்து டேப் பண்ணுங்க. இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. டேப் பண்ணி எடுத்துட்டு நீங்க ஸ்மைல் பண்ணும்போது உங்களோட சீக் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பவுன்ஸ் ஆகும். அந்த இடத்துல இந்த பிங்க் கலரை வந்து வச்சு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாத்தீங்களா, இந்த மாதிரி டேப் பண்ணிட்டு இப்போ பிளெண்ட் பண்ணி விடுங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி நம்ம போட்டு அந்த பிங்க் blush வந்து நல்லா blend பண்ணி விடுங்க. இங்க பாத்தீங்களா, இப்போ நான் blend பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் பிங்க் க்ளோல இருக்கா, அந்த மாதிரி வர அளவுக்கு நீங்க நல்லா blend பண்ணிக்கணும். இப்போ இதே மாதிரி இந்த சைடும் blend பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் ரெண்டும் நல்லா blend பண்ணியாச்சு. blend பண்ணதுக்கு அப்புறம் விட்டுறக்கூடாது. நோஸும் blend பண்ணிடுங்க. நோஸ்க்கும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து blush எடுக்கல. நம்ம ஆல்ரெடி எடுத்த blushலயே தான் நம்ம நோஸ்க்கும் இந்த சின்ன ஏரியாக்கும் அப்ளை பண்ண போறோம். அது போக ஃபோர்ஹெட்ல லைட்டா ஒரு டச் அப் மாதிரி. அவ்வளவுதான். இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா blend பண்ணிருங்க. அவ்வளவுதான். இப்போ பாருங்க, நான் போட்ட என்னோட blush வந்துட்டு ரொம்ப ஹார்டா தெரியாம என்னோட ஸ்கின்னோட நல்லா அப்சர்வ் ஆகுற அளவுக்கு நான் நல்லா blend பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்களும் நல்லா blend பண்ணிக்கணும். blend பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க பொறுமையாவே blend பண்ணுங்க, அவசரமே கிடையாது. இப்போ நான் பாத்தீங்கன்னா என்னோட blush வந்து நான் blend பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து நான் பண்ண போறது என்னோட blushக்கு மேல நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ண போறேன். இந்த ஹைலைட்டர் தான் நான் வந்து ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஃபேவரட் ஹைலைட்டர். இப்போ இந்த ஹைலைட்டரை இதே ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி தான் நான் ஹைலைட்டரும் நான் அப்ளை பண்ண போறேன். ஹைலைட்டரும் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம blush பண்ணோம் இல்லையா, அதே இடத்துல லைட்டா அப்படி, அவ்வளவுதான். திரும்ப எடுத்துட்டு 1 2 3 அவ்வளவுதான். இந்த மாதிரி டேப் பண்ணிட்டு கையில லைட்டா blend பண்ணுங்க. இப்போ நான் பாத்தீங்கன்னா நான் போட்ட blushக்கு மேலேயே ஹைலைட்டர் கொடுத்து அதை என் கையாலேயே நான் blend பண்ணியிருக்கேன். blend பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு கிளாசி ஸ்கின் மாதிரி ஒரு மின்னும், என்னோட முகம் வந்து மின்னும். இப்போ இதுக்கு மேல திரும்பவும் கொஞ்சமா லைட்டா ஹைலைட்டர் எடுத்துட்டு நம்ம கண்ணோட கீழ் இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி ஒரு டாட் மாதிரி வைங்க. டாட் மாதிரி வச்சுட்டு அதை blend பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட பார்வை, நம்மளை பார்க்கும்போது அவங்களோட பார்வை வந்து இந்த நம்ம முகத்தை தான் அப்படி நேராக பார்ப்பாங்க. அந்த டைம் நீங்கள் ஸ்மைல் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்க ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மின்னும், க்ளோயிங்காக உங்கள் ஸ்கின் இருக்க மாதிரி, நேச்சுரலாக க்ளோயிங் இருக்க மாதிரி நல்லா மின்னி காட்டும். அதுக்காக தான் இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக ஹைலைட்டர் நம்ம அப்ளை பண்ணுறோம்.
அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் என்னோட ஃபேஸ் இருந்ததுக்கும் இப்போ என்னோட ஃபேஸ் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். இந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஸ்கின் பார்க்க நேச்சுரலாகவும் நல்லா நேச்சுரல் க்ளோயிங் இருக்க மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் இந்த மேக்கப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில் இருக்கவங்க. இதோட மேக்கப் முடிஞ்சுதானா? இல்லை. இப்போ நம்ம வந்து ஐலைனர் போட்டுக்கலாம். என்னோட ஐலைனர் பார்த்தீங்கன்னா நான் லாக்மி லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த லைனரை நம்ம ரொம்ப ஹெவியாக போடாமல் நம்ம வாட்டர் லைனோட போட போகிறோம். இந்த மாதிரி வாட்டர் லைனோட நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம லுக் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக தெரியும். ஓகேவா? அதுக்காகத்தான் இந்த மாதிரி வாட்டர் லைனோட நம்ம லைனர் போடுறோம். மற்றபடி நீங்கள் விங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது வெளில போகிறீங்க அந்த மாதிரி டைமில் நல்லா விங்ஸ் கொடுத்து போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் லைனர் போடும்போது நேச்சுரல் லுக்கில் இருப்பீங்க பார்க்க. ஓகே, அதுக்காகத்தான். ஆல்ரெடி நான் ஐப்ரோஸ் வந்து போட்டிருக்கேன். இனி ஃபைனலாக கீழே ஏரியாவுக்கு மட்டும் நான் ஹைலைட் பண்ண போகிறேன். ஹைலைட்டர் வச்சுட்டு அவ்வளோதான். இனி ஃபைனலாக பொட்டு வச்சுக்கலாம். பொட்டு வைக்கும்போது கண்ணுக்கு தெரியாத மாதிரி லைட்டாக அந்த மாதிரி லைனர்லேயே போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஓவராலாக என்னோட நேச்சுரல் லுக் முடிஞ்சது. இந்த நேச்சுரல் பிங்க் க்ளோயிங் லுக் எப்படி இருக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு பக்கத்தில் வந்து காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, இப்போ என்னோட முகம் பார்க்க பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக நானே ப்ளஷ் போட்டு அதுக்கு மேலே ஹைலைட்டர் கொடுத்து நான் பண்ண மாதிரி தெரியாமல் என்னோட முகம் வந்து பார்க்க நேச்சுரலான அந்த மின்ற மாதிரி இருக்குங்களா, கிளாஸ் மாதிரி. இங்கே பார்த்தீங்களா, என்னோட முகம் வந்துட்டு லைட்டாக மின்னுது பார்த்தீங்களா. இந்த மின்றது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக தெரியாமல் உங்கள் ஸ்கின் மின்ற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி நீங்கள் லுக் பண்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நேச்சுரலாக இருப்பீங்க. ரொம்ப மேக்கப் எல்லாம் ஹெவியாக போட்டிருக்கீங்க அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் என்னோட ஸ்கின் பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளோதான் டியர்ஸ். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே டியர்ஸ், இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.